அம்மாச்சியா? இல்ல அவங்க வீட்டுல எதுவும் பாத்திரங்கள் உரியலா? ஹலோ ஹலோ, என்னன்னு சொல்லுங்க. ஏன் ஒரு மாதிரியா முகத்தை மாத்துறீங்களே? ஏன் சொல்லுங்க. நான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, என் தலையில இடி விழுந்துருச்சு. மழை வருதாண்டு 10 வருஷம் கழிச்சு பொண்ணு வரைச்சு கடைசியில இந்த நிலைமையா? அடியே எந்திரி. பாடி பாடின்னு பேசாதீங்க. அடியே எந்திரி. பாடின்னு சொல்லாதீங்க. அவசாரி முண்டை கொண்டே விழுவேன். பெரிய கிறுக்க ஒரே கூச்ச நாச்சம் போன பொண்ணு போடின்னு சொன்னா பிடிக்காது. ஆமா, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் பொண்ணுன்னு சொல்ல. இந்த கட்டிக்க போற பொம்பளை பிள்ளைய உரிமையா சொல்ற இல்லையா? யார கட்டிக்கிற போறீங்க? உன்னதான். நான் அதை சொல்லிட்டு போறேன். தொடாதே. நான் அதை சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன். என்னடி பெரிய சொல்லிருன்னு சொல்லி என்ன நம்ம கல்யாணம் என்னைக்கு தேதி அப்படின்னு சொல்ல போறியா? எங்க வைப்பா, என்ன செய்ய போறேன்னு சொல்ல போறியான்னு கேக்குறேன். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லைன்னு சொல்லாது. உன்னை நம்பி ஊர் உலகம்லாம் பத்திரிக்கை அடிச்சுட்டேன். இந்த ஊர்ல தான் பொண்ணு இருக்குன்னு திடீர்னு கல்யாணம் நின்று வச்சு 4 பேர் அசிங்கமா பேசுவாங்க. மாட்டேன்னு மட்டும் சொல்லாது. எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, இஷ்டம் இல்ல, இஷ்டம் இல்ல. வேணா 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 வேணாம் சொல்லாது. எங்க அப்பா அம்மா ஆனா உனக்கு எதுவும் கட்டி வைக்கணும்ன்றாங்க. அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளைலாம் அவங்க நினைக்கல. நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு பாக்குறாங்க. நகை நடி பெரிய நகை புள்ளா நகை. ஒரு பவுன் 1500 ரூபா விற்கிறாங்க. ஒரு பவுன் 1500 ரூபா விற்கிறாங்க. ஒரு பவன் 1500. நீ நகை கடைக்கு போனியா தொண்டி கவரிங் கடைக்கு போனியாடா? அவசாரி போல என்னடி அவசாரி பண்ண? ஒரு பவே 1.5 லட்சம் ரூபா அதுக்கிட்டு 1500 ரூபாய். 1.5 லட்சமா? கவரிங் கூட 1.5 லட்சத்துக்கு நகை அடை வச்சிருக்கேன். எப்ப திருப்பூரம் தெரியும்? புதைக்க முடியாது. 1500 ரூபாய். 1500. கோவப்படாத. 1500 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 7 வகை எடுப்பேன். 7 வகை. சரி 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 வா, கோவப்படாத. வாழ்க்கையில கோவப்படப்படாது. ஏன்னா கல்யாணத்துக்கு மட்டும் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லிடாது. ஏன் கல்யாணத்துக்கு பயப்படுறேன் தெரியுமா? ஏன்? எங்க வீட்டுல பெரிய நான் ஒரே ஒரு பொண்ணு. சரி, ஏதாவது பட்ட படிப்பு முடிச்சுட்டேன், மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். படிப்பா? ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க. என்ன கல்வி முக்கியம். இந்த காலத்துல மாப்பிள்ளை கிடைச்சா பொம்பளை பிள்ளை கட்டிட்டு ஏறி போயிருங்க. நீ படிப்பு முக்கியம். எனக்கு வீட்டுக்கா இருந்தாலும் வீட்டுக்கா இருந்தாலும் கல்வி முக்கியம். அப்படி அப்படி என்ன படிக்கிறீங்க? ஏன் நான் படிக்கிறத சொன்னா நீ என்ன படிக்க வைக்க சொல்றீ? அப்புறம் உன்னை கட்டிக்க போறேன், நான் படிக்க வைக்க மாட்டேனா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, 500 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, உன்னை நான் படிக்க வைக்கிறேன். 500 ரூபாயா? 1ஆம் கிளாஸ் படிக்க வைக்கவே வருஷத்துக்கு 1.5 லட்சம் செலவழியுது. இவர் 500 ரூபா செலவழிச்சு படிக்க வைக்கிறார். 500 ரூபா காசு இல்லையா? அது 500 ரூபா காசு எதுக்கு ஆகும்? சரி சொல்லு. சிலையேடு வாங்க கூட பத்தாது. சரி, நான் படிக்க வைக்கிறேன் சொல்லு. நான் படிக்கிறது பிஆர்சி. பிஆர்சி 22 தேவட்ட பசுமாரில தெரியுது. சரி, பிஆர்சி முடிச்சுட்டு என்ன படிக்க போறீங்க? பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா 22 சென்னை .2 பைபாஸ் தான். எகனே படிப்பு இல்லையா அது? ஏன் இந்த கல்யாணத்துக்கு இவ்வளவு பயப்படுறேன் தெரியுமா? எங்க வீட்டுல எங்க ஆத்தா என்னை சோறாக்க சொல்லும். சரி, சோறாக்க சொன்னா அரைப்படி அரிசி வேக வச்சு இறக்கி வடிக்க முடியாது. ஆனா ஒன்னே நான் கட்டிக்கிட்டே 3 படி அரிசி நான் வேக வைக்கணும். டேய், அப்படி சொல்லாத. உருவந்தே அப்படி லோடு இழுக்காது. அப்படித்தான் சொல்ற. பெரிய மண்பானையே உள்ள வச்சிருப்பவருக்கு. அடியே, எல்லாரும் அள்ளி சாப்பிட்டா நீ மொத்தமா கொட்டி உள்ள வச்சிருப்பவருக்கு. அடியே எந்திரி. என்ன இவங்களாம் எந்திரிக்கிறாங்க? ஆமா, எந்திரின்னா அப்புறம் அவங்க தான் எந்திரிப்பாங்க. ஐயா, உங்களை எந்திரிக்க சொல்ல, பேரு எந்திரி. அது மட்டும் பயம் இல்ல. சரி, நான் இருப்பது 30 கிலோ, நீ 90 கிலோ இருப்பவர். அடியே, ஒரு சல்லின்னு ஒண்ணு இருந்தா லோல இருந்தாத்தே அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிருவார். சரி, பயப்படாத. வாழ்க்கையில பயப்படக்கூடாது. வா, வாடி மாட்டோ. இப்பயே நீ கூப்பிடுவ. சும்மா இருடா. சரி, வாடி, கோவப்படாத. வாடி, என்னை கட்டிக்க போற. வா, நெசமாவில பொம்பளை மருந்து நடிப்பேன். ஒரே அடி அடிச்சு போடுங்க. நீ கட்டி பிடிச்சு முத்த அவங்க இருக்கு. அதற்கு கந்திச்சு போட்டு முத்த விடுங்க. பாருங்க சார், பாருங்க. ஏழை விடுறியா? அவங்க இருக்கு. அதுக்கு வா, உன் தங்கச்சி வர போறா. எனக்கு தங்கச்சி இப்போ வருவா. ஒரு கிளப்பு. இப்போ வருவா. அவ வந்துதான் கிளப்பி விட்டது. இப்போ வருவா. அவரு அடியே கிளப்பு. அடியே ஆத்து. என்ன செருப்பு? என்ன செருப்பு? குதி வச்ச செருப்புடா அது. அவளுக்கு நாக்கு அடியே, உங்களுக்கு நல்லா தெரியும்.
அடியே கிளப்பு. அடியே என்ன பேரு? குதி. ஆமாயா, குதி. குதியா கதியா? அந்த குதி இல்ல. என்னது? படுத்திருந்தா அட உதயம் வந்தா குதி. படுத்திருந்தா அடியே 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 எந்திரி வா. அடியே நான் சொன்னேன்ல யாரு சொன்ன போலா இந்த புள்ள. தள்ளுக்க சொல்றேன். இன்னுமே நீ என் மூஞ்சிலே முழிக்க வேணாம். உனக்கு எனக்கு செட் ஆகாது. ஏங்க என்னடி ஏங்க நோட்டா கொண்டே வருவேன். நீ இனிமே வர வேணாம். மண்டி ஓட்டான் சரி மயில போட்டான் நீ வேணாம் வேணாம். எனக்குன்னு ஒருத்தி எதுக்குடா நான் ஓப்படியே ஓப்படியே சண்டை விடுங்கன்னா சிரிச்சுக்கிட்டு வாங்க. ஓப்படியே ஓப்படியே சண்டை விடணும் இப்படி. சண்டையெல்லாம் வேணாம் நம்மளுக்குள்ள. சண்டையெல்லாம் நம்மளுக்குள்ள வேணாத்தா. நம்மளுக்குள்ள சண்டையெல்லாம் வேணாம். நீ விட்டு கொடுத்துறியா? நீயா விட்டுக்க. நீயா வச்சுக்க. அவர் விட்டதாண்டி. அடியே இங்க வாங்க. வாழ்க்கையில சண்டை இருக்கக்கூடாது, சந்தோஷம் முக்கியம். அவர்கிட்ட சண்டை இருக்க கூடாது, இருக்க கூடாது. அது இல்ல, அமைதியா இருங்க. சண்டை கொடுக்க கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சரி, நம்மளாம் எங்க போறோம் தெரியுமா? காட்டுக்கு போறோம். காட்டு காவலுக்கு. நம்மளா திருச்சுக்குருவோம். காட்டுக்கு போறோம். தங்கச்சி வரப்போகுது. கூட்டிக்கிட்டு அம்மாட்ட விஷயத்த சொல்லணும். ஆமா, விஷயத்த அம்மா போறா. சின்ன சின்ன குருவி உனக்கு தானே. ஆமா ஆமா அப்படி அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்மா. வணக்கம்மா. புதுசா தோழி எங்கண்ணே அவ? இவங்க தான் உங்க அத்தாச்சி. அப்படியா? அவ எனக்கு நாத்தனா. ஆமா. எப்படி நாத்தனா? இவர் ஏத்துனார், நீங்க நாத்தனார். ஏய் என்னத்தை ஏத்துனா? அரே அரியங்க. என்னடி ஏத்துனா? அவ ஏத்துனானா தாலி கயிறு. தாலியை ஏத்துனா அந்த பிள்ளை எனக்கு நாத்தனா. சரி, அப்பா வந்து என்ன சொன்னாரு? அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்துமா? உங்க அப்பா என்கிட்ட வந்தாரு. உனட்ட அப்படியே எனக்கு சித்தி வேணும்டி.
ஆ, அது ஒண்ணும் இல்ல. ஏய் இப்ப எனக்கே துரோகம் பண்றியா? ஏய் என்னடி இது முதல்ல மேல போடு. ஒரு சபைக்கு முன்னால இப்படி நிக்கலாமா நீ? எத்தனை பேர் பெரியவங்களா உட்காந்துருக்கா, தாய்மாரெல்லாம் உட்காந்துருக்கா. இதை எடுத்து மேல ஓடி. ஏய் எதா இருந்தாலும் மூடி வச்சாதான் பெருமை. திறந்து காமிச்சேன்னு வச்சுக்க. தூ. மேல இதுல மேல ஏ ஓ மேல போடு. அடியே இதை எடுத்து தோல்ல ஓடு. அண்டியில் ஊசி வச்சிருக்கு. இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? ஏய் ஓ தோல போடுறீ. இத எடுத்து இடுப்பை சுத்தி போடு. ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுதா? அந்த பழக்கம்லாம் உண்டா? இதை எடுத்து இடுப்புல சொருவிடி. இது கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஏய் ஒழுங்கா கட்டி விடு. ஏய் எப்படி போட்டுருக்க? ஏன் நான் கட்டிக்க மாட்டேன், அவன் என்ன கட்டி விட்டு நான் போல போயிடுவான். கத்திக்கடி. வெறுத்து கத்திக்கடி. நல்லா கட்டி. நாத்தனா அங்க நிக்கிறீங்க. தெளிவு பாத்துக்கிட்டு ஏய் அப்பா வந்து என்ன சொல்ற கண்ணு கட்டுமா கால் பண்ணி சொல்லிருக்காருல. என்கிட்ட வந்து என்ன சொன்னாரு? என்னடி வந்து சொன்னாரு? உங்ககிட்ட போக சொன்னாரு. ஏய் அடி அருவி கட்டவள எருமை. அட கோவப்படாமா. ஆ. சுருக்கமா சொல்றா. உங்கள்ட்ட போய் கண்ணுங்க அர்த்தமா காவல் பார்க்கணும். சொல்றத முழுமையா சொல்றதா இல்லையாடி? பேசிக்கிட்டே நந்தனத்துக்கு வந்துட்டோம். நான் காட்டுக்கலாம் வரல, நான் காட்டுக்கலாம் வரல. ஏன்? காட்டுக்கு ஏன் மாட்ட மாட்டேன். அங்க சிங்கப்புலி கரடி எல்லாம் இருக்கும்ல. அதுதான் எனக்கு பயமா எங்க இருக்கு. சொல்லு பாப்போம். சிங்கப்புலி கரடி சொல்லு பாப்போம். யானை சிங்கம் கரடி புளுத்துருச்சு. ஐயா சிங்கம் புலி கரடி யானை புலி சிறுத்தை. சிங்கம் யானை கரடி புளுத்துருச்சு. அடி அருவி கட்டவள எருமை. சிங்கம் புலி கரடி யானை புலி சிறுத்தை. சந்தோஷமா இருக்கா? ஓ சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. அப்பயே சந்தோஷம். எப்ப என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம்னா ஆனந்தம். ஆனந்தம்னா ஆனந்தம்னா இன்பம். இன்பம்னா இன்பம்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா மகிழ்ச்சினா பூரிப்பு. பூரிப்பு உண்டு. ஏய் பூரிப்போ அப்படி சொல்லு. பூரிப்பு உண்டா? சந்தேகம். ஆமா. எனக்கு 7 அண்ணன்மார்கள் சொன்னாங்க. ஆமா. அந்த 7 அண்ணன்மார்கள ஒரு அண்ணன்மார் தான் நிக்குது, 2 தோழிமார் தான் நிக்குது. 6 அண்ணன்மார்கள் எங்கே? அவங்க வேலைக்கு போயிருக்காங்க, சென்ட்ரிங் வேலைக்கு. அப்படியா? சரினே. இடம் ரொம்ப அழகா இருக்கு. சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கொடி இருக்கோம். அடித்து விரட்டுவோமா? போடுங்க, ஒரே போடு. ஆடக்கூடாது. வள்ளி வேஷம் போடுறவங்க இங்க ஆடி இருக்காடா. அம்மா இப்பெல்லாம் மாத்திட்டாங்க. ஆடி இருக்காடா. பப்பு டான்ஸ்லாம் சங்கத்துல சட்டம் போட்டிருக்காங்க. என்னது? பப்பு டான்ஸ்லாம் ஆடக்கூடாது, போகவும் காசு வாங்கிட்டு வந்துடணும். அப்போ வள்ளிதான் ஆடணுமா? வள்ளிதான் ஆடணும் இப்போ சொல்லியிருக்காங்க. ஆலோலம் 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 சோ ஆலோலம் 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 சோ ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே
ஏய். மூத்திரம் வெஞ்சா அது என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாது அது போதும், ஆளுக்கு ஒரு பக்கமே வச்சலாமா? போலாமா எல்லாம் மரியாதைக்குரிய வந்து நீ கூப்பிடுங்க. சரிம்மா. போலாமா? போலாமா சரி வாங்க போலாம். சோ